2021 தேர்தல்ல அதிமுகவிடமிருந்து திமுக பறித்த உளுந்தூர்பேட்டை சட்டப்பேரவை தொகுதி நிலவரம் என்ன, அங்கிருக்கும் மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவாக தற்போது பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. உளுந்தூர்பேட்டை சட்டப்பேரவை தொகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல உளுந்தூர்பேட்டை, எறையூர், சேந்தநாடு, களமருதூர், பெரியசவலை, அரசூர், விழுப்புரம் மாவட்டத்தில் திருவெண்ணைநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. ஆறுகள், ஏரிகளை அதிகம் கொண்ட தொகுதியில் விவசாயம்தான் மக்களோட பிரதான வாழ்வாதாரமாக இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் படி பார்த்தோம்னா தொகுதியில் 1,48,929 ஆண் வாக்காளர்களோ, 1,48,499 பெண் வாக்காளர்களோ, 44 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,97,472 வாக்காளர்கள் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொகுதியில இதுவரைக்கும் நடந்த தேர்தல் வரலாற்றுல அதிகபட்சமா திமுகவும் அதிமுகவும் தலா 6 முறை வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. காங்கிரஸ் 3 முறையும், சுதந்திர கட்சி 1 முறையும் ஜெயிச்சிருக்கு. 2011, 2016 தேர்தல்களில் ஜெயிச்ச தொகுதியை கடந்த தேர்தலில் அதிமுக பறிகொடுத்துச்சு. 2021 தேர்தலில் அதிமுக சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த குமரகுருவை களமிறக்கினாங்க. அவருக்கு எதிராக திமுக களமிறக்கின மணிகண்ணன் 1,15,451 வாக்குகளை வாங்கி வெற்றியை வசமாக்கினார். கடும் போட்டியில 1,10,195 வாக்குகளை வாங்கின அதிமுக குமரகுரு 5,286 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்று தொகுதியை திமுக கிட்ட பறிகொடுத்தார். இப்ப தேர்தல் நெருங்குற வேளையில உளுந்தூர்பேட்டை தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குங்கிறது கேட்கும். உளுந்தூர்பேட்டை தொகுதியில் இளைஞர் நிறைய பேர் இருக்கிறதுனால விளையாட்டு மைதானம் ஒன்று பெருசாக அமைச்சு கொடுத்தா மக்கள் எல்லாம் நல்லா சந்தோஷப்படுவாங்க. இளைஞர் வேற எந்த சிந்தனையும் போகாமல் இருப்பாங்க. அதனால ஒரு நல்ல ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம், சமுதாய கூட தேவை. இல்லாதப்படவங்க இருக்கப்படவங்க எல்லாமே பெரிய பெரிய மண்டபம் அங்கே இருக்கு, ரேட்டு அதிகமாக இருக்காது, கஷ்டப்படுறதுனால ஒரு நல்ல சமுதாயத்துக்கு பெருசாக கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். வளர்ச்சியில பின்தங்கிய கிராமப்புறங்கள்ல உயர்கல்வி, ஒவ்வொரு 10 கிலோமீட்டருக்கும் ஒரு அரசு மருத்துவமனை இருந்தா விபத்துல பாதிக்கப்படுறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 4 சந்துவிகளும் குப்பைகளை கொட்டி நகராட்சி சார்பு குப்பைகளை கொட்டிட்டு இருக்காங்க. இந்த குப்பைகளை கொட்டுறதால துர்நாற்றமும் நோய் தொற்றும் ஏற்படுற அவல நிலை ஏற்படுது. இந்த அவல நிலையை சமாளிக்கிறதுக்கு அடுத்த ஆட்சியில் வந்தாலும் இதுக்கான தனி ஒரு இடத்த ஒதுக்கி தரணும். போக்குவரத்தை மேம்படுத்தணும். அதற்கு தொடர்வண்டி, விமான நிலையங்கள், இது மாதிரி போக்குவரத்து வசதிகளை பெருமளவில் செய்தால் தமிழகத்தினுடைய போக்குவரத்து வசதி மேலும் பயன்படும். அரசு மருத்துவமனை கண்டிப்பாக வேணும். அரசு மருத்துவமனை இருக்குது, அது சின்ன லெவலில் இருக்குது. ஒரு தரமை உயர்த்தி ஒரு பெரிய லெவலில் நம்ம தேவைப்படுது. என்னன்னா இதை சுற்றி இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள்லாம் இருக்குது. அங்கே இருக்க நைட்டில் எமர்ஜென்சிக்கு வரும்போது டாக்டர்ஸ்லாம் அங்கே மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க. ஒரு சரியான முறையில் சிகிச்சை கிடைக்க மாட்டேது. 3 கிராமங்களுக்கு ஒரு ரேஷன் கடை என்ற முறையில் வச்சுருக்காங்க. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கிராமத்தில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க அப்படின்றத கணக்கெடுத்து அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிராமத்துக்கு ஒரு ரேஷன் கடை கொண்டு வந்தாக்க என்ன சிறப்பாக இருக்குன்றது என்னோட கருத்தாக இருக்கட்டும். இது நமக்கான காலம்தான். உண்மை அறிய ஓரணியில் ஒன்றிணைவோம். மக்கள் எழுச்சிக்கு கலங்கரை விளக்கம் நாங்க ஒரு வாக்கும் வரலாறா மாறும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.